இன்றைக்கி ரவா உப்புமா வெங்காயம் போடாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது விரத நாளைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அடுப்பை மூட்டி கடாயை வையுங்க. கடாயை வச்சுட்டு முதல்ல தாளிக்கணும். அதுக்கு நம்ம நல்லெண்ணெயை விடலாம். சில பேர் கடலெண்ணெய் விடுவாங்க, அவங்கவுங்க தேங்காய் எண்ணெய் விடுவாங்க, நெய் கூட சில பேர் விட்டுப்பாங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கூட விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் வேண்டாம் ரொம்ப விட வேண்டாங்கிறவங்க கொஞ்சமாக கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் தாளிக்கணும். முதல்ல தாளிக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். தாளிச்சிட்டு பண்ணினா தான் ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முதல்ல எண்ணெய் சூடாகுதான்னு பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் அதை எடுத்து போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கு அப்புறம்தான் உளுத்தம்பருப்புலாம் போடணும். ஏன்னா வெடிக்காமையே நம்ம போட்டோன்னா வாயில் அந்த கடுகு மாட்டும், அது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். நான் இப்போ கைனால் தான் போடுறேன், ஸ்பூனில் எனக்கு கையளவு தான் ஈஸியாக வரும், இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போடுங்க. போட்டால் தான் நல்ல அந்த ஃப்ளேவர், உடம்புக்கும் நல்லது கருவேப்பிலை. அப்புறம் மிளகா வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு 2ஓ 3ஓ எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் அதில் ஒரு 3 கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக 3 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வறுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் போடாததுனால பெருங்காயம், இஞ்சி இதெல்லாம் போடலாம். ரவை உப்புமாக்கு இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும், டைஜஸ்டும் ஆகும் ஈஸியாக. அதனால வெங்காயம் போட்டாலும் இஞ்சி போடலாம், வெங்காயம் இல்லைனாலும் இஞ்சி போடலாம். இப்போ இஞ்சியை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போடணும். இந்த பாருங்கள் இஞ்சி, இதை தோலை சீவிட்டு போடணும். ஏன்னா தோல் ரொம்ப பாய்சன், தோலோட இஞ்சியை போடவே கூடாது. அதனால் தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இஞ்சியும் போடுறேன். இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன்னா இஞ்சி கட் பண்ணுற நேரத்தில் உளுத்தம்பருப்பு கருகிடும், அதுக்காக ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 டம்ளர் ரவையை போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சையாக ஆகிடும். நல்லா வறுத்துட்டு ரவையும் நல்லா வறுந்ததுக்கு அப்புறம் உப்பு, தண்ணி விடணும். 1க்கு 2 தண்ணி விடணும். இப்போ 1/2 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவேன். வெந்நீர் வச்சு விடுங்க, பச்சை தண்ணி விடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நிறையா போட்டுறாதீங்க. உப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக உப்பு கொஞ்சம் பார்த்தே போடுங்க. 2 தடவையாக கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ உப்பு போட்டு வந்தோடனே தண்ணி, இப்போ 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி விடணும். வெந்நீராக வச்சு விடுங்க, பச்சை தண்ணி விட வேண்டாம். பாருங்க 2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக வழியே டம்ளரில் விட்டுட்டேன். அதான் சுடுது, எடுக்க முடியல என்னால். தவறி போய் ஏதோ யோசனையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விட்டேன், அதனால் ரொம்ப சுடுது. 2 டம்ளர் தண்ணி அதை விட்டு நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு வேகணும். இப்போ நல்லா வறுத்ததுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ மூடி வச்சுருங்க, அது பாட்டு வேகட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திறந்து பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது அடி ஒட்டி வரணும். அப்படியே உப்புமா கிளறும்போது அப்படியே அல்வா மாதிரி இழுப்பச்சட்டியில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இப்போ நல்லா வதக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரவை உப்புமா நல்லா வெந்துருச்சு. வேணால் நம்ம மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நம்ம போடலை, வெங்காயம் வேணால் வெங்காயம் நிறையா வெங்காயம் போடலாம், உடம்புக்கும் நல்லது. இப்போ பாருங்கள் அப்படியே இழுப்பச்சட்டிலே ஒட்டலை பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்படி இழுப்பச்சட்டியில் ஒட்டலாமல் அல்வா மாதிரி வருது பாருங்கள். இதுதான் நல்ல ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்கிறதுக்கு இது. இப்போ கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி போடணும். கொத்தமல்லியை எப்போவுமே தண்ணியில் அலசிடுங்க, இல்லை கட் பண்ணிவிட்டு அலசலாம், இல்லை அலசிட்டு கட் பண்ணணும். ஏன்னா நிறையா மண் இருக்கும் கொத்தமல்லியில், அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது, அலம்பாமல் போடவே கூடாது. அவ்வளோ மண்ணும் வயிற்றுக்கு போயிடும், அது கெடுதல். அதனால் நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கத்திரிக்கோலாலேயே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு போடுங்க. இதுதான் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே இல்லாத உப்புமா, விரதத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவை உப்புமா பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.